திருச்சி மாவட்டம் நாயுடுபேட்டை மற்றும் பூதலப்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில காடங்கி சுங்கச்சாவடியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வனப்பகுதியில ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பிணமாக மீட்கப்பட்டிருக்காங்க. அவர்களின் உடலுக்கு அருகே மருந்து சீட்டு மற்றும் பொருட்கள் அனைத்தும் சிதறியும் கிடந்திருக்கு. அந்த 4 பேரின் உடல்களையும் பார்த்தீங்கன்னா, போலீசார் மீட்டு விசாரணையும் நடத்தியிருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, அவர்கள் தமிழகத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரின் மனைவி ஜெயமாலாவின் மகள்கள் 9 வயதான தர்ஷினி மற்றும் 3 வயதான ஹர்ஷினி என்பதும், தூக்கில் தொங்கியவர் ஜெயமாலாவின் பெரியம்மா மகன் கலைச்செல்வன் என்பதும் தெரிய வந்திருக்கு. ஜெயமாலாவின் கணவர் வெங்கடேஷ் குவைத்தில் வேலை பார்த்து வந்த நிலையில தனது 2 குழந்தைகளுடன் ஜெயமாலா கிராமத்தில் வசித்து வந்திருக்காரு. வெளிநாட்டுல இருந்து கணவர் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு அடிக்கடி பணமும் அனுப்பி வச்சிருக்காரு. அந்த பணத்தை கலைச்செல்வம் மூலம் வட்டிக்கு விட்டும் வந்திருக்காரு. வட்டி தொழிலில் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில வெங்கடேஷ் கடந்த 2024ஆம் ஆண்டு குவைத்தில் இருந்து சொந்த ஊருக்கு திரும்பிய போது தன் மனைவி ஜெயமாலாவிடம் தான் அனுப்பிய பணத்தை என்ன செய்தாய் என்று கேட்டிருக்காங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா மனைவியிடம் இருந்து எந்த பதிலும் கிடைக்காததால வாக்குவாதம் ஏற்பட்டு பிறகு வெங்கடேஷ் மீண்டும் குவைத்துக்கே சென்றிருக்காரு. இந்த நிலையில கடந்த ஜூலை மாதம் வெங்கடேஷ் தன்னுடைய மனைவி மற்றும் 2 மகள்களை காணவில்லை என்ற தகவலை கேள்விப்பட்டு சொந்த ஊருக்கு மீண்டும் வந்து விசாரித்திருக்காரு. ஆனாலும் எந்த ஒரு தகவலும் கிடைக்காததால போலீசில் புகாரும் அளிச்சிருக்காரு. வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதுல பாத்தீங்கன்னா, திருப்பதி மாவட்டம் வனப்பகுதியில ஜெயமாலா மற்றும் 2 மகள்களுடன் அதில் கலைச்செல்வன் மற்றும் ஜெயமாலா ஆகியோரின் முகத்தில் துணியை போர்த்தி செல்லோ டேப் ஒட்டப்பட்டும் இருந்திருக்கு. எனவே வட்டி தொழிலில் பிரச்சனை ஏற்பட்டதால எழுந்த முன்விரோதம் காரணமாக 4 பேரும் கடத்தி கொலை செய்யப்பட்டு உடல்களை ஆந்திர வனப்பகுதியில் வீசியிருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் சந்தேகித்திருக்காங்க. அவர்களை கொலை செய்தவர் யார் என்று ஆந்திர போலீசார் தமிழக போலீசாருடன் இணைந்து விசாரணையை தீவிரப்படுத்தி வராங்க. மேலும் விசாரணை முடிவுல இந்த கொலைக்கான முழுமையான காரணமும் தெரிய வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.